ஹலோ வாலிகண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? பால் காய்ச்சி போகிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பால் காய்ச்சிட்டு காப்பி போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவாட்டணும். மாவாட்டிட்டு அதெல்லாம் தோசைக்கெல்லாம் விதவிதமாக தொங்க போட்டிருக்கீங்க. தோசைக்கெல்லாம் அது நாங்கள் இது டைல்ஸில் ஆணி எல்லாம் அடிக்கலை, அதனால இந்த ஜன்னல் கம்பியிலே தோசைக்கல்லை தொங்க வச்சுருக்கேன். தோசைக்கல் மாட்டவெல்லாம் இது அடிப்பா இல்லை, அதெல்லாம் அடிக்கலை. பார்ப்போம். காலையில் மாவு இல்லை, அதனால இடியப்பம் தான் செய்யணும். காலையில் சூரிய பகவான் உங்கள் நேரம் அடிக்கிறாரு. சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். சூரிய பகவான் எப்போவும் வீட்டுக்குள்ளே தான் வரணும், அதுதான் நல்லது. இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை இல்லை நம்ம ஊரில், இல்லைன்னா மழை வரும். மாவு போட்டு விட்றேன். பால் பரட்டும், உளுந்த மட்டும் போட்டு விட்றேன். கிரைண்டர் கழுவி கிரைண்டர் கழுவிட்டு தான் போடுறேன் எப்பயுமே. ஆனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக தலைமையை ஏற்படுத்தும் வகையில் திரு அப்பாவுக்கு எதிராக அதிமுக எழுச்சியாளர் திரு பாபு முருகவேல் அவதூறு வழக்கை தாக்கல் செய்தார். இவ்வழக்கில் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில் திரு அப்பாவு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீதான கிரிமினல் அவதூறு வழக்கை ரத்து செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திரு பாபு முருகவேல் தாக்கல் செய்த நேரிடை வழக்கு நீதிபதி அமர்வு முன்பு நேற்று விசாரணை. அப்போது மாவட்ட தரப்பு வழக்கறிஞர் அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் தயாராக இருந்ததாக திரு அப்பாவு பேசியது அவதூறுதான் என்ற நீதிபதிகள் மனுவை வாபஸ் பெற அனுமதி அளித்து வழக்கை இழுத்து வைத்தனர். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஊற வச்சிருந்தேன், அது போடுறேன். கிரைண்டர் கற்றுச்சுன்னா அது மேலே தண்ணிக்கு தான் கற்றாது. சரியாயிடுச்சு பார்த்தீங்களா? தண்ணி தொளிச்சு ஆட்டணும், நல்லா வரும், சூப்பராக வரும். இவருக்கு ஐஸ் தண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கணும். ஐஸ் தண்ணி ஊற்றிதான் ஆட்டணும், நல்லா கிளம்பி காலையில் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, அதனால டெய்லியே நைவேத்தியம் பண்ணுவேன். நைவேத்தியம் பண்ணிட்டு டீ போட போகிறேன். போட போட்டு சுற்றிக்கணும். இந்த டப்பி நல்லா இருக்கு. எங்கேயா வாங்குனீங்க? திருச்சியில் டிமார்ட்ல எதுலேயே இந்த மாதிரி 4 டப்பியும் 5 டப்பியும் வாங்கினேன். 5 இங்கே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். பார்த்து போகாது, நல்லாயிருக்கும்.
உளுந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிளப்பி வச்சுருங்க. சரி டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு. சில்வர் டம்ளர் தானே டீ குடிப்பீங்களா? ஆமாம். இந்த காஃபி கப்பு அதெல்லாம் இது பண்ணுங்க, அதெல்லாம் உடஞ்சிடுது பயமாக. அது பீங்கானா? ஆமாம், அது பீங்கான் தானே, அதெல்லாம் உடஞ்சிடுது. அந்த கிண்ணம் எடுத்து அது கிண்ணம் அதை விட இதே சுகாதாரமாக இது தோணுது. கழுவி நல்லா யூஸ் பண்ணலாம். இதாகும். அல்லவா வந்து 20 நிமிஷம் தான் ஓடிச்சு. தள்ளுறேன் நான். இது உப்புகள் போட்டு கல்லுப்பு ஆடையிலே போட்டுருணும். இதில் கொஞ்சம் போட்டு வந்துருக்கேன், அதையும் போட்டுருவேன். ரைஸ் இங்கே பாருங்கள், உளுந்து எடுத்து ஆட்டி வச்சுருந்தாங்க. உளுந்த பக்கெட்டில் அதை எடுத்து வந்து மறுபடியும் கிரைண்டரில் போட்டு ஆட்டுறாங்க. உளுந்து அந்த அரிசியோடு போட்டுட்டேன். அரிசி ஆட்டுருச்சு. ஆடிட்டோன்னு அந்த உளுந்தோடு போட்டு இந்த கொஞ்சம் நல்லா ஒரு 2 சுற்றி விட்டாலுன்னா நம்ம வீட்டு கையில் கலக்கிறத விட இது நல்லா இருக்கும். கிரைண்டர்லேயே கலக்கினா இப்படி நல்லா பந்து வந்தால் வரும். ஆனால் சேஃப்டியே பண்ணணும், இல்லைனாக்கா தெரிச்சிடும் வெளியே. மாவு நிறைய வந்துடும் கிரைண்டருக்குள்ள. அதனால தான் இது 2லையும் அள்ளி வச்சுட்டேன் பாருங்க. இது 2லையும் அள்ளி வச்சுட்டேன். இது இன்னைக்கு நைட்டுக்கு புளிச்சிச்சுன்னா இட்லி ஊற்றிக்கலாம். புளிச்சிடும், நைட்டு ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவ்வளோதான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.